ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசையர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு பகுதியை வாசிக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்து, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களை ஆசாரியரிடத்துல போய் காண்பீங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போகையிலே 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. அதில் ஒரு நபர் ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தினார். இயேசு சொன்னார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நன்றி உள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவன் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல சமாதானத்தையும் நம்பிக்கையும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். நமக்கு இல்லாத சில காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், புலம்புகிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல முறுமுறுக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். எனக்கு அருமையாக, கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு மட்டுமல்ல, நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரை சார்ந்துதான் நாம் வாழுகிறோம். எனக்கு அருமையாக, அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அமெரிக்க தேசத்துல லைஃப் சேவிங் ஸ்குவாட்ல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவர் ஒரு முறை அவர் ஷிப் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அதுல அநேகர் தண்ணீர்ல தவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த நபர் போய் அவர்களை காப்பாற்றினார். கிட்டத்தட்ட 17 பேரை அவர் காப்பாற்றி அவர்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அதன் நிமித்தமாய் அவர் இந்த கோல்டு வாட்டர்ல அவர் கடினப்பட்டு இந்த வேலையை செய்ததுனால அவர் சரீரம் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக வியாதிப்பட்டு அவர் மரித்து போனார். அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல அவருடைய நண்பர் இப்படியாக சொன்னார். அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியத்தை சொன்னார். நான் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் காப்பாற்றி இருக்கிறேன். ஒரு நபர் கூட என்னை சந்தித்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லவில்லை, நன்றி சொல்லவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார் என்று சொல்லி ஃபியூனரல் சர்வீஸ் அவரை பற்றி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நன்றி சொல்லும் பொழுது ஜனங்கள் மகிழ்கிறார்கள், தேவனும் மகிழ்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நன்றி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது மற்றவருடைய இருதயமும் மகிழும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்தவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் நாம் நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம், நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.